மழை காலமா இருந்தாலும் சரி, வெயில் காலமா இருந்தாலும் சரி, இந்த ஊர்ல மட்டும் கிளைமேட் எப்பயுமே சில்லுன்னு தாங்க இருக்கு. அது எப்படின்னு தான் தெரியல. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். சாமிக்கு விளக்கேத்தலான்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்கு போனேன். என்னடா இவ கருப்பு கலர் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு சாமிக்கு விளக்கேத்திட்டு இருக்காளேன்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு சனிக்கிழமை, சனி பகவான மனசுல வச்சுக்கிட்டு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டு ஹாலில் ஒரு புத்தர் இருக்காருங்க. அவருக்கும் விளக்கேத்தி வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த விளக்க எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த விளக்க ஒரு சின்ன பித்தளை தட்டில் வச்சு தான் எப்பயும் ஏற்றிக்கிட்டு இருப்பேன். அந்த தட்டும் கருப்பிடிச்சு போய் இருந்துச்சு. அந்த விளக்கும் பாதி தீர்ந்து போய் இருந்துச்சு. சரி, இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுலை எடுத்தேங்க. இந்த பவுல் வந்துட்டு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாரில் எதுக்கோ ஃப்ரீ கொடுத்தாங்க. அதுவும் கேட்பாருன்று வீட்டில் இருந்துச்சு. சரி, அதுக்கும் உயிர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் புத்தர் முன்னாடி வச்சு விளக்க ஏற்றி வச்சுட்டேன். இது கூடவே சேர்த்து ஒரு ட்ரேயும் கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரே எதுக்கும் யூஸ் ஆகாது. சரி, இந்த பவுலில் மட்டும் வச்சு விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு விளக்கேற்றி வச்சு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அப்புறமா தான் தோணுச்சு, இந்த கிளாஸ் பவுலும் எப்படியும் கரி பிடிக்க தானே செய்யும் அப்படின்ட்டு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என் பொண்ணு மேக்ஸில் ஏதோ டவுட்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா. சரி, அதையும் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அந்த மாதத்துக்கு கொஞ்சம் க்ராசரிஸ் லிஸ்ட்டு போட வேண்டியிருந்துச்சு. அதையும் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. பாய்.